அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னைக்கு ஒரு மூணாவது பை கேண்டில் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு கிரீன் கலர் கேண்டில் சொல்லலாம். இதுக்கு முன்னாடியெல்லாம் எப்படி மூவ்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தது, ஒரு 2 வாரமா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனாலே நமக்கு ஒரு ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டே இருந்தது இந்த வார் பிரச்சனைனால. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தேர்ட் ஒரு ஹாட்ரிக் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த கிரீன் கலர் கேண்டில் கண்டினியூஷன் ஆகுமா? ஏன்னா நேற்றே நாம பார்த்துருந்தோம் ஒரு டோஜி கேண்டில் நிஃப்டியில் ஃபார்ம் ஆயிருக்கு. டோஜி கேண்டில் ஃபார்ம் ஆனாலே ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் நமக்கு கண்டினியூஸாக இன்னும் கொஞ்சம் பை போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். எக்ஸாக்டாக இன்னைக்கு நிஃப்டி ஒரு 215 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல போயிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டி 474 பாயிண்ட்ஸ், ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாமே ஒரு பாசிட்டிவ்ல ரன் ஆயிட்டு இருக்கு. இதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா ஒரு ஃபெட் கட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் இன்னைக்கு நைட்டு 11:30 PM ஃபெட் கட் அனௌன்ஸ்மெண்ட் சொல்ல போறாங்க. இதுல எல்லாரும் என்ன எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா அன்சேஞ்சடா தான் இருக்கும். ஏன்னா 3.75% வரைக்கும் இப்போ போயிட்டு இருக்கு. இதை அன்சேஞ்சு தான் இருக்கும். மேற்கொண்டு ரேட் கட் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. எதனாலனா இந்த வார் டென்ஷன்னால நிறைய பாதிப்புகள் நடந்திருக்கு. இந்த நேரத்தில் நாங்கள் ரேட் கட் பண்றதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி பேங்க் ஆஃப் அமெரிக்கா என்ன அனௌன்ஸ் பண்ணினா $100 மேலே கொண்டு போயிடாதீங்க யூஎஸ் ஆயில அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் இப்போ யூஎஸ் ஆயில் எவ்வளோ இருக்கு அப்படின்னா ஒரு $94 தான் ரீச் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? எப்போ அவங்க $100 மேலே கொண்டு போகாதீங்க, செல் பண்ணிருங்க அப்படின்னு சொன்னாங்களோ அப்ப இருந்து க்ரூட் ஆயில் கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர்ல தான் இருக்கு. அவங்க எதனால கொண்டு போகாதீங்கன்னு சொன்னாங்க அப்படின்னா ரேட் கட்டை நான் எதிர்பார்க்க முடியாது. அதாவது நீங்க $100 மேல துரத்துனீங்க அப்படின்னா எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ் நிறைய வந்துடும். அந்த டைம்ல நாங்க ரேட் கட்டை பண்றது ரொம்ப சிரமமா போயிடும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போதைக்கு செல்லுல போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அன்சேஞ்சு இருக்கிற இடத்துல இப்ப $100 கீழே தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் க்ரூட் ஆயில் கீழே ட்ரேட் ஆயிட்டே இருந்தது அப்படின்னா ஒரு ரேட் கட் நடக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா? அப்படி நடந்தது அப்படின்னா கண்டிப்பா இன்வெஸ்டர்ஸ் பேங்க் நிஃப்டி எல்லாத்துலயுமே இன்வெஸ்டர்ஸ் மறுபடியும் உள்ளார வந்துருவாங்க. இது ஒரு ரீசன். நெக்ஸ்ட் இன்னைக்கு டவுன் ஆனதுக்கு இந்தியா விக்ஸ் ஒரு காரணம் சொல்லலாம். அதாவது இந்தியா விக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5.31% பக்கம் டவுன் ஆயிருக்கு. ஸோ நமக்கு தெரியும் இந்தியா விக்ஸ் குறைஞ்சது அப்படின்னா கண்டிப்பா இன்வெஸ்டர்ஸ் உள்ளார வரப்போறாங்க, வந்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ்டி ஐஎன்ஆர் இன்னைக்கு ஒரு புது ஹை கிரியேட் ஆயிருக்கு. ஹைனா வேல்யூல ஹை, பட் ருபி ரொம்ப வீக்கா இருக்கிற மாதிரி தான் நமக்கு காட்டுது. நேற்று இந்தியா விக்ஸ் சப்போர்ட் பண்ணது யூஎஸ்டி அகைன்ஸ்டா இருந்தது. இன்னைக்கு இந்தியா விக்ஸ் இன்னைக்கு பாத்தீங்கன்னா யூஎஸ்டி அகைன்ஸ்டா இருக்கு. கிட்டத்தட்ட 92.58 வரைக்கும் நமக்கு என்ன சொல்றது அப்படின்னா வீக் ஆகிட்டே போகுது. ஸோ இந்த மாதிரி வீக் ஆனது அப்படின்னா கண்டிப்பா இன்வெஸ்டர்ஸ் பணத்தை வெளியே எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. ஓகேங்களா? என்னங்க பைன்னு சொன்னீங்க, இப்போ யூஎஸ்டி ஐஎன்ஆரை வச்சு கொஞ்சம் வெளியே எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்கன்னு கேட்கலாம். ஏன்னா ருபி வீக்கா இருந்தாலே கண்டிப்பா பணத்தை கொஞ்சம் வெளியே எடுப்பாங்க. இந்த அதாவது இந்த ஃபெட் ரேட் கட்டும் நமக்கு அன்சேஞ்சுன்னு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஒரு வாலட்டிலிட்டி எதிர்பார்க்கலாம். ஏன்னா எனக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி வேற இருக்கு. இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப கண்டிப்பா ஒரு வாலட்டிலிட்டி நடக்கும். அதனால நம்ம ஒரு ப்ராப்பரான ரெசிஸ்டன்ஸை ஃபர்ஸ்ட் டிரா பண்ணிட்டு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஐடி செக்டார். இப்போ ஐடி செக்டார் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு 1% 0.96% பக்கம் நமக்கு growth ஆயிருக்கு. ஒரே நிமிஷம், இல்லை அது நிஃப்டி ஐடி ஓகே. ஐடி செக்டார் பார்த்தீங்கன்னா ஒரு 4% பக்கம் மேலே வந்திருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சிஎல்எஸ்சி அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இருக்கு. இது மார்கன் ஸ்டான்லி மாதிரி தான். இவங்க என்ன ஒர்க் பண்றாங்க அப்படின்னா ஒரு புரோக்கரேஜ் ஃபார்ம் மாதிரி. அதாவது இன்ஸ்டிடியூஷனல்ஸுக்கு ஒரு சில டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. அதாவது குளோபல் மார்க்கெட்ஸ்ல என்ன நடக்குது அதெல்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு ஒரு டீட்டெயில்ஸ் கொடுக்குற ஒரு நிறுவனம். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏஐனால எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அதை மக்கள் ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மேற்கொண்டு இதன் மூலியமா பெரிய அளவில் வீழ்ச்சி அடையறதுக்கான எந்த ஒரு எவிடன்ஸுமே இது வரைக்கும் எங்களுக்கு கிடைக்கல. அதனால இது ஒரு ப்ராப்பரான ஒரு டெவலப்பிங் ப்ராசஸ் தான் அப்படிங்கிற மாதிரி ஏஐ பத்தி ஸோ இவங்க ஒரு என்ன சொல்றாங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால எல்லா டாப் கம்பெனிஸ்
ஐடி செக்டார்ல இருக்கிற டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லாவே growth ஆயிருக்கு. மார்னிங்ல இருந்தே நல்லாவே growth ஆயிருந்தது. கிட்டத்தட்ட 4% பக்கம் ஐடி செக்டார் வந்து மேல வந்திருக்கு. ஓகேங்களா, இது கண்டினியூஷன் ஆகுமா டவுன் ஆகுமாங்கிறத உடனே வந்து சொல்லிட முடியாது. இன்னைக்கு இந்த நியூஸ் மூலியமா கொஞ்சம் மேல வந்திருக்கு. மறுபடியும் ஹையா பிரேக் அவுட் பண்ணா மேபி ஒரு 31,417 வரைக்கும் ரீச் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து ஐடி செக்டர்ல வந்து இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ மார்க்கெட் எப்படி இந்த மார்க்கெட்டோட டெக்னிக்கல் கண்டிஷன்ஸ் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாக் ஹீட் மேப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே நமக்கு வந்து கிரீன் தான். இப்போ காலையில கூட கொஞ்சம் ரிலையன்ஸ் வந்து தடுமாறிட்டு இருந்தது. பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டார் ஃபெட் கட் டிசிஷனால நமக்கு வந்து நல்ல ஒரு growth கொடுத்துட்டு இருக்கு. ஆட்டோ செக்டாரா இருக்கட்டும், ஐடி செக்டார் எல்லாமே வந்து ஒரு கிரீன் சைட் சப்போர்ட் பண்ற மாதிரி இன்னைக்கு வந்து க்ளோசிங் வந்து நடக்க போகுது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா காலையில இருந்தே கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கிற மாதிரி தான் க்ளோஸ் மூவ்மெண்ட் வந்து கொடுத்துட்டே இருந்தது. இது வரைக்கும் இன்னொரு 15 மினிட்ஸ் இருக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்கு. காலையில இருந்தே பாத்தீங்க அப்படின்னா கால் ஆப்ஷனை பை பண்ற மாதிரி தான். அதாவது ஒரு ரேஞ்ச் பவுண்டு கூட கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் கால் ஆப்ஷன்ல ப்ரெஷர் கொடுத்துருந்தாங்க பை சைடு. அதே மாதிரி புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கிற மாதிரி ப்ரெஷர் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஓரளவு நம்ம ஒரு 70% வந்து ஒரு ஒன் சைடு மார்க்கெட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு வந்து காலையிலே வந்து ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துருந்தது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. நெக்ஸ்ட் என்எஸ்சில பார்த்தோம் அப்படின்னா 3279 ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆயிருக்கு. அதில் அட்வான்ஸ் வந்து 2600, டிக்ளைன்ஸ் வந்து 604, அன்சேஞ்ச் வந்து 75, 52 வீக் ஹைல 17 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோல 125 ஸ்டாக்ஸ். ஆல்ரெடி 700ல இருந்து 350 வந்து இப்போ 125 ஸ்டாக்ஸ் மட்டும் தான் 52 வீக் லோல இருக்கு. நாளைக்கு இன்னும் கொஞ்சம் குறைஞ்சது அப்படின்னா அகைன் வந்து இருக்கிற ஸ்டாக்ஸும் புஷ் பண்ணி மேலே கொண்டு வருவாங்க. டிக்ளைன் 604, அன்சேஞ்சு 705, அப்பர் சர்க்கிள் 113, லோயர் சர்க்கிள் 55. செக்டார் வைஸ் க்ளோசிங் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே நல்லாவே இருக்கு. ஐடி செக்டார் இன்னைக்கு வந்து பட்டை கலப்பிருச்சு அப்படின்னு சொல்லலாம். 913 பாயிண்ட்ஸ். கிட்டத்தட்ட ஐடி செக்டார்லாம் இந்த அளவுக்கு பெரிய பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்ததே கிடையாது கொஞ்ச நாளாவே. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.18% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதுவும் மீடியாவும். ஸோ மற்றபடி ஃபினான்ஸ், பேங்க் நிஃப்டி எல்லாமே வந்து நியர்பை 1% வரைக்கும் growth ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் மட்டும்தான் கொஞ்சம் நெகட்டிவ்ல போயிட்டு இருக்கு. மற்றது எல்லாமே சன் ஃபார்மா, ஹெச்டிஎஃப்சி பேங்க் தவிர எல்லாமே வந்து நல்லாவே போயிட்டு இருக்கு. ரிலையன்ஸ் கிட்டத்தட்ட 12.10 பாயிண்ட்ஸ் வந்து growth கொடுத்துருக்கு. இப்போ ரிலையன்ஸோட சார்ட் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா நான் நேத்தே வந்து டிரா பண்ணியிருந்தேன். இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணணும். ஓகேங்களா, ஒன்று இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு மறுபடியும் நமக்கு வந்து கீழே இறங்கும். இல்லைன்னா இந்த இடத்துல மேலே பிரேக் அவுட் வச்சது அப்படின்னா கண்டினியூஸா மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. அது பேஸ்ட் ஆன் நியூஸை பொறுத்து தான். இப்போதைக்கு நமக்கு வந்து ஃபெட் ரேட் கட் நியூஸ் மட்டும்தான் இருக்கு. அது ரேட் கட் நடந்தது அப்படின்னா நல்லா கொஞ்சம் புஷ் பண்ணி மேலே கொண்டு வருவாங்க. இதுவும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்லாம் நமக்கெல்லாம் ஒரு நல்ல சப்போர்ட் ஜோன்ல இருக்கு. இந்த வார் இருக்கிறனால தான் கொஞ்சம் டெக்னிக்கல்ஸ் வந்து ஒரு 30% வந்து ஒர்க் ஆகலையே தவிர மற்றபடி இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட் ஜோன் தான். 820ங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட் ஜோன். கிட்டத்தட்ட ஒரு 23 பாயிண்ட்ஸ் பக்கம் ஹெச்டிஎஃப்சி கொடுத்துருக்கு. மறுபடியும் ஹையா பிரேக் அவுட் பண்ணா கண்டினியூஸா கொஞ்சம் 20 to 30 பாயிண்ட்ஸ் பக்கம் ஹெச்டிஎஃப்சி வந்து நாம வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து பண்ணலாம். இது ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல சப்போர்ட் ஜோன் அப்படின்னு சொல்லலாம். ரிலையன்ஸ் அதே மாதிரி தான். பேட்டர்ன் பிரேக் அவுட் நடந்தது அப்படின்னா மேலே நடந்ததுன்னா பை சைட், இல்லை அப்படின்னா அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு மறுபடியும் கீழே இறங்குற மாதிரி சான்சஸ் வந்து இருக்கு. ஓகே, டாப் கெய்னர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜியோ ஃபினான்ஸ், டெக்எம், எட்டர்னல், இன்ஃபோசிஸ், ஹெச்சிஎல் டெக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் கெய்னர்ஸுக்கான ஸ்டாக்ஸ். டாப் லூசர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கோல் இந்தியா, எம்டிபிசி, சிப்லா, ஹிந்தி யூனிலிவர், சன் ஃபார்மா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் லூசர்ஸுக்கான ஸ்டாக்ஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸ் டிராப் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தால, ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸை வந்து நோட் பண்ணிக்கோங்க. நம்ம கொஞ்சம் அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டி மேலே ஓப்பனிங் கொடுத்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் பை சைடு வந்து எக்ஸெப்ட் பண்ணலாம். இல்லைன்னா இன்பிட்வீன்ல நடக்கிறப்ப இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒர்க் ஆகும். சப்போர்ட்டுங்கிறது இன்னைக்கான லோ தான். இப்போ பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னைக்கான ரெசிஸ்டன்ஸ், நாளைக்கான ரெசிஸ்டன்ஸ் வந்து 55,639. நிஃப்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸாக்டா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல தான் இப்போதைக்கு நிற்குது 23,833. ஸோ அதை கிராஸ் பண்ணி இன்னும் போகல. நெக்ஸ்ட் ஃபின் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து 26,231. நிஃப்டி மிட் கேப் வந்து ஹையர் பிரேக் அவுட் பண்ணா 13,295ங்கிறது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். சென்செக்ஸ்ங்கிறது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 77,762. மேபி நமக்கு நாளைக்கு ஒரு பேங்க் நிஃப்டி அண்ட் ஃபின் நிஃப்டி ஒரு டைரக்ஷன்லையும் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் ஒரு டைரக்ஷன்லையும் மூவ் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து நிறைய இருக்கு. ஏன் அப்படின்னா ஃபெட் ரேட் கட் மூலியமா அதிகமான இம்பாக்ட் கொடுக்கறது பேங்க் நிஃப்டியும் ஃபின் நிஃப்டி. இன்னும் சப்போஸ் நமக்கு வந்து ஒரு ஃபெட் ரேட் கட் அன்சேஞ்சு வந்தாலும் சரி, இல்லை கட் ஆனாலும் ரெண்டுமே வந்து பாசிட்டிவ் சைடு தான் மூவ்மெண்ட் கொடுக்கும். பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி மேலேயும் நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருக்கனால நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆகக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்கு. ரொம்ப கொஞ்சம் அன்பிரிடிக்டபுளாக தான் இருக்கும். கரெக்டாக வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணி தான்
ஃபோக்கஸ் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து நம்ம க்ரூட் ஆயில் பார்க்கலாம். இப்போ க்ரூட் ஆயில் வந்து செல்லிங் தான், இருந்தாலுமே இந்த இடத்துல நமக்கு கொஞ்சம் பை எடுத்துட்டு இருக்கு. இப்போ மார்னிங்லேயே நான் சொன்னது தான், இந்த இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துருந்தோம். இன்னைக்கு ஹை வந்து நமக்கு இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. மறுபடியும் இந்த ஜோன் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ நின்றுட்டு இருக்கிற ஜோன் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படின்னு சொல்லலாம், 8773. ஓகேங்களா, மேபி இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தது அப்படின்னா அகைன் வந்து 8590, இல்லைன்னா அதையும் தாண்டி கீழே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு, இல்லைன்னா இந்த ஜோனை வந்து க்ளோஸ் கொடுத்துருக்கு, செல்லிங் பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு வந்து க்ரூட் ஆயில் இன்வென்டரி டேட்டா இருக்கு. அமெரிக்கன் பெட்ரோலியம் இன்ஸ்டிடியூட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யூஎஸ்ல வந்து க்ரூட் ஆயில் பேரல் வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து எஸ்டிமேட் கொடுத்துருக்காங்க. அதிகமா இருக்கனாலே நமக்கு வந்து சப்ளை நியூஸ் தான். இப்போதைக்கு வந்து மேலே வந்துட்டு இருக்கு 8773 ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ அங்கிருந்து மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா 8590, இல்லைன்னா அதையும் பிரேக் அவுட் பண்ணா கீழே இறங்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு, இந்த ஏபிஐ எஸ்டிமேட் வந்து கொடுத்துருக்கறனால. நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸ் பார்த்தோம் அப்படின்னா மார்னிங்லேயே 277.5 பிரேக் அவுட் பண்ணா 269.5 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அகைன் இந்த இடம் வந்தால் நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ், ஸோ பிரேக் அவுட் ஆன இடம் வந்து 277.5 வந்து ஈவினிங் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து கோல்டு நமக்கு வந்து பிரேக் அவுட்னு சொல்லியிருந்தா, பட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்குள்ளார தான் போயிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ பிரேக் அவுட்டுங்கிறத விட இந்த இடம் சப்போர்ட் 1,54,964 சப்போர்ட் ஜோன். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது 1,57,380. நெக்ஸ்ட் வந்து சில்வர் பார்க்கலாம். இப்போ சில்வர் எக்ஸாக்டா நமக்கு சப்போர்ட் டச் பண்ணிட்டு தான் மேலே வந்திருக்கு 2,50,000. ஹையர் பிரேக் அவுட் பண்ணா கண்டினியூஸா ஒரு 260 265 வரைக்கும் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து சில்வர்ல வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். நிஃப்டி நமக்கு கரெக்டாக 23,833 போயிட்டு இறங்கிட்டு இருக்கு. பணம் வந்து ரொம்ப வீக்கமாக இருக்கு. அதாவது ருப்பி வந்து வீக்காக இருக்கு. ஸ்ட்ராங்காக இருந்தாலும் பரவாயில்ல, நாளைக்கு கொஞ்சம் வந்து நம்ம இன்வெஸ்டர்ஸ் வந்து, அதான் நான் ஆல்ரெடி சொன்னல, பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டி பை போகும், நிஃப்டி சென்செக்ஸ் வந்து செல் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இந்த 23,833 பிரேக் அவுட் பண்ணிட்டு ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா, ஸோ நிஃப்டியும் வந்து ஒரு பை சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்தியா விக்ஸ் நமக்கு சாதகமாக இருக்கு, யூஎஸ்டி மட்டும் தான் கொஞ்சம் ஆப்போசிட்டா இருக்கு. ஓகேங்களா, கண்டிப்பாக வாலட்டிலிட்டி இருக்கும். ஒன் சைடுங்கிறது கொஞ்சம் எதிர்பார்க்க முடியாது. வாலட்டிலிட்டி, அதாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்குள்ளார போயிட்டு வரும், இல்லைன்னா மேலே பிரேக் அவுட் கொடுத்துட்டு மறுபடியும் கீழே இறங்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து நாளைக்கு வந்து நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ வெரி மச்.